ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துருக்குங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை பெரியவங்களா இருக்கட்டும்ங்க, ஜீன்ஸ் பேண்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணும்போது அடிக்கடிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் இருக்கக்கூடிய ஜிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ரக் ஆகும். அப்போல்லாம் நல்லா ஸ்ட்ரக் ஆகிட்டு ரொம்ப நம்ம இழுத்து நம்ம லாக் பண்ணுவோங்க. அந்த மாதிரி இழுத்து லாக் பண்ணும்போது ஒரு சில டைமில் ஜிப்பை அறுந்து போயிடுங்க. அந்த மாதிரி ஜிப்பை அறுக்காமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா மெழுகுவத்தி எடுத்துக்கோங்க. அந்த ஜிப் லாக்கில் ரொம்ப டைட் ஆகுது இல்லையா, அதுக்காக நீங்கள் அந்த ஜிப்பு மேலே இந்த மெழுகுவத்தி நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுங்க. 2 பக்கம் ஜிப்பு மேலேயும் இந்த மெழுகுவத்தி நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுங்க. இப்போ நம்ம 2 பக்கம் மெழுகுவத்தி நம்ம தேய்ச்சி முடிச்ச பின்னாடி ஜிப்பை நீங்கள் ஒரு 4-5 டைம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே ஜிப்பு எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் ஸ்ட்ரக்காக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிளியர் ஆகிடும். கண்டிப்பாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் ரேஷன் அரிசியாக இருக்கட்டும், சாப்பாடு அரிசியாக இருக்கட்டுங்க, எந்த அரிசியாக இருந்தாலும் ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும். நாளாக அரிசிக்குள்ளே வண்டு வந்துருங்க. அந்த மாதிரி அரிசிக்குள்ளே வண்டு வந்தால் இது போல் நீங்கள் வண்டை நீக்கலாங்க. அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசிக்குள்ளே ஒரு கப்பு மட்டும் நீங்கள் வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் கப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் மட்டும்தாங்க ஊற்றணும். அதிகமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிடாதீங்க. பாருங்கள், கொஞ்சம் போல் மட்டும் தேங்காய் எண்ணெய் அங்கங்கே ட்ராப்பாக விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் நீங்கள் சைடில் வச்சுட்டு அந்த கப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருங்காயத்தில் இந்த கப்புக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கணுங்க. கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக நீங்கள் சேர்க்காதீங்க. இது 2 நீங்கள் சேர்த்து வச்சா மட்டுமே போதுங்க. வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். இது போல் நீங்கள் 2 பொருளை சேர்த்துட்டு கரெக்டாக நீங்கள் அந்த அரிசி சண்டை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு எப்பவும் போல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் நீங்கள் விட்டிங்கன்னா அரிசி உள்ளுக்குள்ள இருக்கிற வண்டு ஃபுல்லாகவே அந்த கப்பை சுற்றி வருங்க. அதுக்கப்புறம் கப்பு தூக்கி நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். அரிசிக்குள்ளே எந்த அளவுக்கு வண்டு இருந்தாலும் சரிங்க, இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு சொல்கிற ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்துருக்குங்க. நம்ம வீட்டில் தேங்காயில் கொஞ்சம் அதிகமாக உடச்சி வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு தேங்காயை வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், அப்படிலாம் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஓட்லேருந்து. இப்போ பாருங்கள், தேங்காய் ஃபுல்லாகவே நான் ஓடுலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே தேங்காய் வச்சுருக்கேன். இந்த தேங்காவை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தேங்காவை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் ஃபுல்லாக நோண்டி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் ஃபுல்லாகவே இந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தேங்காய் உள்ளுக்குள்ளே கல்லுப்பு கொஞ்சம் போல் நீங்கள் கொட்டிக்கணுங்க. கல்லுப்பு நீங்கள் கொட்டி விட்ட பின்னாடி ஒரு கத்தி வச்சு நல்லா நீங்கள் தேங்காய் மேலே கலக்கி விட்டுருங்க. இது போல் நீங்கள் தேங்காய் மேலே கலக்கி விட்ட பின்னாடி இது மேலால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போல் நம்ம கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் மேலே நம்ம கல்லுப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் மூடி போட்டு நீங்கள் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் 2 மாதம் வரைக்கும் வச்சுக்க முடியும், ஒன்றுமே ஆகாது. நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது. இது போல் அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா அந்த உப்பு கல்லுக்குள்ளேயே தேங்காய் முடிய போட்டு அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணுவாங்க. அதனால் மறக்காமல் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு தேங்காவை நீங்கள் வெளியிலே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கெட் மட்டும் இருந்தால் போதுங்க. இனிமேல் நம்ம பக்கெட்டில் பாத்திரம் ஃபுல்லாக அடுக்கிக்கலாம். இதுக்காக செல்ஃபுமே தேவையில்லை. எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தேன், ஒரு பக்கெட் எடுத்துக்க நம்ம முன்னாடி க்ளீன் பண்ணி வச்ச பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே இந்த பக்கெட்டுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. இதுக்குள்ளே நீங்கள் நிறைய பாத்திரம் வச்சுக்க முடியுங்க. இது போல் நீங்கள் பாத்திரம் வச்சு விட்ட பின்னாடி நம்ம வீட்டில் கரண்டி, அன்னக்கை, தோசைக்கை எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த பக்கெட்டில் நீங்கள் சைடில் வச்சுக்கலாம். இது போலவும் நீங்கள் பக்கெட்டில் பாத்திரத்தை வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியுங்க. இதனால இடமும் சேவ் ஆகும். அதுக்காக நம்ம பாத்திரம் வைக்கிறதுக்காக தனியாக ஒரு ஆர்கனைசர் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்கள் வீட்டில் ஒரு பக்கெட் இருந்தால் இது போல் நீங்கள் பாத்திரம் நீங்கள் வச்சு அடுக்கிக்க முடியுங்க. இப்போ பாருங்கள், கரண்டி பாத்திரம் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இன்னும் கூட நம்ம நிறைய பாத்திரம் வச்சுக்கலாங்க. அந்தளவுக்கு பக்கெட்டில் இடம் பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கெட்டை கொண்டு போய் நீங்கள் எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே அழகாக நீங்கள் வச்சுக்கலாங்க. எப்போல்லாம் உங்களுக்கு பாத்திரம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த பக்கெட்லேருந்து பாத்திரம் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவுமே இந்த பக்கெட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் இடமும் சேவ் ஆகும். இதுக்காக தனியாக ஆர்கனைசர் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காளான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா காளான் வாங்கிட்டாலே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுவேங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணாமல் இது போல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் சுத்தம் பண்ணிடலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த காளான் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பளுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அரை ஸ்பூனுக்கு நீங்கள் தூளுப்பு நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச காளான்லாம் இருக்கு இல்லையா, அந்த காளானை இந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் போட்டுக்கணுங்க. 2 நிமிஷம் போல் தண்ணிக்குள்ளே நீங்கள் ஊற விட்டுக்கணுங்க. 2 நிமிஷம் கழிச்சு இந்த காளான்லாம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் சும்மா கை வச்சு அழைச்சாலே போதுங்க. அந்த காளான் மேலே இருக்கிற மண் எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே வந்துருங்க. இப்போ நம்ம கை வச்சு நல்லா அழைச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு காளான் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காளானோட கொனை பகுதியில் நீங்கள் பாருங்கள், சின்னதாக ஒரு லேயர் மாதிரி வருங்க. அந்த லேயரை நீங்கள் கை வச்சு இது போல் நீங்கள் எடுத்து விட்டாலே அந்த காளான் மேலே இருக்கிற லேயர் வெளியில் வந்துருங்க. இது போல் நீங்கள் பண்ணி விட்டாலே காளான் நல்லா சுத்தமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. பாருங்கள், ஒரு காளான் ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டேன். அதே போல் நம்ம வீட்டில் மிச்சம் எவ்வளோ காளான் இருக்கோ இந்த மெத்தட் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நார்மலாக ஒரு டைம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி பிளேட்டுக்குள்ளே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் குழம்பு, பொரியல் எது வேணாலும் செஞ்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.